கல்வர் நகரங்கிற ஒரு மலை கிராமம் இருந்தது. இந்த கிராமத்துல வாழ்ந்த மக்கள் கலைநயமிக்க திருடர்களாக இருந்தாங்க. அதனாலதான் இந்த ஊருக்கு கல்வர் நகரங்கிற பேரே வந்துச்சு. அப்படி திருடுற பொருட்களை ஏழை எளிய மக்களுக்கு, கஷ்டப்படுற மக்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சாங்க. ஆனா இப்போ இந்த மாதிரி கலைநயமிக்க திருடர்கள் இல்லாம போனதுனால மக்களையே ஏமாத்தி திருடர்கள் தான் அதிகரிச்சுட்டாங்க. அப்படிப்பட்ட செல்வங்கிற ஒருத்தனை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, கூட வந்திருக்கிறவங்களே, உங்க எதிர்காலத்தை ஒரே ஒரு நாணயத்தில் தெரிஞ்சுக்கலான்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதைத்தான் இங்க நான் அதிசயமா நிகழ்த்தி காட்ட போறேன். இதோ என் கையில இருக்கிற இந்த இலை உங்க எதிர்காலத்தையே சொல்லும். என்கிட்ட இன்னும் கொஞ்சம் மட்டும்தான் இருக்கு, வந்து வாங்கிக்கோங்க. ஏம்பா, இந்த இலை எப்படி எதிர்காலத்தை சொல்லும்? அதை சொல்லு. நல்ல கேள்வி கேட்டீங்க அண்ணன். அதை சொல்கிறதுக்கு தானே நான் இங்கே இருக்கேன். இந்த இலையை சுருட்டி உங்கள் நாக்கு கடியில் வச்சு சத்தம் வராமல் ஊதுனீங்கன்னா உங்கள் எதிர்காலம் உங்கள் கண்ணுக்கு தெரியும். வாங்கிக்கங்க. ஒரே ஒரு நாணயம்தான். அப்படின்னா தம்பி, இந்த ஒரு நாணயம் எனக்கும் ஒன்று கொடு. அடடா, மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்களே தாயே. இந்தாங்க, நீங்கள் தான் என்னோட முதல் போனி. பக்கத்திலே வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பசுமாடு அந்த இலையை கடிச்சு இழுக்க ஆரம்பிக்குது. ஏய் புனி, இது நீ சாப்பிட்ற இலையில விடுன்றல. உனக்கு இதே வேலையா போச்சு பொன்னி. தம்பி, என் எதிர்காலத்தோட இலை என்னப்பா ஆச்சு? அது அந்த மாட்டையே போய் கேளு. என்னடா சொன்ன? இந்த வர உன்ன உன்னால கண்டிப்பா என்ன பிடிக்க முடியாது, தெரியும்ல. டேய் ஓடாதடா, நில்லுடா. டேய் ஓடாத. டேய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு தப்பிச்ச செல்வம் கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னோட வீட்டுக்கு போறான். வாடா மருமகனே, நீ கடத்தெருவில் போட்ட ஆட்டம் நீ வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து சேர்ந்துருச்சு. எப்பேற்பட்ட பரம்பரையில் பிறந்துட்டு இப்படி 5க்கும் 10க்கும் அல்லாடி திருடிக்கிட்டு இருக்கியடா. உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய திருடர்னு தெரியுமாடா உனக்கு? அவர்கிட்ட இருந்த திறமையும் குணமும் உங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்லைடா. என்ன மாமா பண்ணுறது? என்ன வளர்த்தது நீ, அதனால தான் இப்படி வளர்ந்து நிற்கிறேன். நல்லா பேச கற்றுக்கிட்டடா மருமகனே. தினமும் உன்னை பார்த்து அது கூட கற்றுக்கலனா எப்படி? அது சரி, இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி 5க்கும் 10க்கும் திருடிக்கிட்டு இருக்க போகிற? இந்த ஊர் மக்கள் கையில் மிஞ்சறதே 5-10 தான். அதையும் எங்களை மாதிரி ஆளுங்க திருடிடுறோம். இதுக்கு மேலே திருடணும்னா அரச கஜானால தான் போய் திருடணும். மருமகனே, கல்வர் நகரம்னு நம்ம ஊருக்கு சும்மா சாதாரணமாக அந்த பேர் வந்துடல. பெரிய பெரிய ஆளுங்கள்கிட்ட கொள்ளையடிச்சு இல்லாதவங்களுக்கு கொடுத்ததுனால தான் நம்ம ஊருக்கு கல்வர் நகரம்ன்ற பேரே வந்தது. நம்ம ஊரை பார்த்தாலே நடுங்குவாங்க. ஆனால் இன்றைக்கி திரும்பவும் அந்த காலம் வந்தால் நல்லா இருக்கும்னு தோன்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டீங்கடா உங்களை மாதிரி இளவெட்ட பசங்களாம். செய்யறது திருட்டு தொழில். இதுலன்னா அந்த காலம் இந்த காலம். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி உனக்கு வயசாகிடுச்சுமா மோய். இல்லாதவன்கிட்ட திருடி சொத்து சேர்த்து வச்சவங்ககிட்ட இருந்து திருடி இல்லாதவங்களுக்கே கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது இல்லாதவங்ககிட்டே திருடிக்கிறீங்க, இருக்கிறவனும் இல்லாதவங்ககிட்டே திருடிக்கிறான். என்ன உலகமோ. கவலைப்படாத மாமா, அதான் அரசாங்கமும் அரச காவலர்களும் இருக்காங்கல்ல, அவங்க இந்த வேலையை பார்த்துப்பாங்க. நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ. வரிங்கிற பேரில் அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சத்தை கொடுத்து வாயை அடைச்சிட்றானுங்க. நாளைக்கு அந்த வரி பணம்லாம் மொத்தமாக கிளம்பி அரச கஜானாக்கு போயிடும். போய் நாளைக்கும் உன்ன மாதிரி அவனா இல்லாதவன் இருப்பான், அவங்ககிட்ட இருந்தே பிடுங்கிறதுக்கு முயற்சி பண்ணு. மாமா, அந்த காலத்தில் அரசாங்கத்தில் திருடின ஒன்னையும் திருடன் தான் சொல்லுவாங்க. இந்த காலத்தில் 5-10 திருடுற என்னையும் திருடன் தான் சொல்லுவாங்க. 5க்கும் 10க்கும் திருடுற உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எங்களோட அருமை பெருமைலாம் எப்படா தெரியும்? முடிஞ்சால் வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை உனக்காக திருடாமல் ஊருக்காக திருடிப்பார், அப்போ புரியும். திருடுறாங்க. ஊருக்காக போய் திருடுறாங்க. ஊருக்காக திருட போனாலும் உனக்காக திருட போனாலும் மாட்டினா ஒன்று தாண்டியே. ஆனால் மரியாதை வேற மாப்பிள்ள. கூடிய சீக்கிரம் நீ அதை புரிஞ்சுப்ப. அப்பப்பப்பப்பா, வீட்டுக்குள்ளே ஒரு நாழிகை இருக்க முடியல. என்ன பாடம்! இப்படி திருடு, அப்படி திருடாத, ஊருக்காக திருடுன்னு. உனக்காக திருடாமல் ஊருக்காக திருடுனா சேலையாக வைக்க போகிறானுங்க. ஆனாலும் அந்த ஆள் சொன்னதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கே. அந்த வரி பணம்லாம் எப்போ நம்ம ஊரை விட்டு கிளம்புதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நமக்கு சொந்தமாக்கிக்கணும்.
தகவலை சேகரிக்கிறதுக்காக காவலர்கள் அடிக்கடி வந்து போகிற சத்திரத்துக்கு செல்வமும் போகிறான். அங்கே 2 காவலர்கள் பேசிக்கிறது செல்வத்தோட காதில் விழுது. நாளைக்கு ஒரு நாளையோட இந்த வேலையெல்லாம் முடியுதுப்பா. எவ்வளோ பாதுகாப்பு, எவ்வளோ கடுபிடி. ராத்திரியில் தூக்கமே வரமாட்டேங்குது. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் எப்படியாவது இந்த தங்கத்தை பாதுகாத்து நம்ம அரச கஜானைக்கு அனுப்பிச்சி வச்சுட்டா போதும். அண்ணே, இப்படி கொண்டு போகும்போது யானை மேலெல்லாம் வச்சு கொண்டு போவாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைண்ணே. இதுதான் எனக்கு முதல் முறை. அப்போது நாளை மறுநாள் நீ கண்டிப்பாக அதை பார்ப்ப. அவ்வளோ அழகா யானை மேலே ஊரே பார்க்குற அளவுக்கு கொண்டு போவாங்க. இங்கேருந்து நேராக பயணம் பண்ணி 2 நாளில் அரச கஜானாக்கே கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்னா பார்த்துக்கோயேன். அப்பா, எனக்கு அதை பார்க்கணும் போல இருக்கேண்ணே. சரி சரி, அதை நிச்சயம் பார்க்கலாம். இப்போ நாம் கிளம்புனாதான் அடுத்து அங்கே இருக்கிற ஆளுங்கள் வந்து சுயேட்சை முறையில் சாப்பிட்டு போக முடியும். சீக்கிரம் எழுந்து வா. ஓஹோ, நாளைக்கு மறுநாளோட கிளம்புதா? அப்போ நாளை மறுநாள் காலையில் நீங்கள் வெறும் பாத்திரங்களை தான் எடுத்துகிட்டு போகணும். நாளைக்கு இரவோட இரவா மொத்தத்தையும் நான் தொடச்சி எடுக்கிறேன். யோ மாமா, 5க்கு 10க்கு திருடுறவன் சொன்னல, இப்போ பாரு, அரச கஜானாக்கு போக வேண்டிய மொத்த நாணயங்களையும் நான் திருடி காட்டுறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்ட செல்வம் மறுநாள் பொழுது விடிஞ்சதும் தான் திருட்டுக்கு தேவைப்படுற துணையாட்களை தேட ஆரம்பிக்கிறான். அதுக்காக அவன் கூட ஏற்கனவே திருடர்களை பார்க்க போயிருந்தான். ஆஹா வள்ளி, உன் நடனத்துக்கு இணை வேற எதுவுமே இல்லை. என்னை விட்டா நாள் பூரா நீ ஆடுறதையே பார்த்துக்கிட்டு இருப்பேன். உன்னை விட்டா நான் ஆடும்போதே நீ இங்கேருந்து யாரையாவது களவாண்டுட்டு போயிடுவேன். முதல்ல உனக்கு என்ன வேணுன்றத சொல்லு. நீ காரணம் இல்லாமல் ஒரு இடத்துக்கு வரவும் மாட்ட, ஒருத்தரை பாராட்டவும் மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா. இதான் வள்ளி எனக்கு உன்கிட்ட பிடிச்சதே, இந்த திறமை தான். இந்த திறமைக்காக தான் உன்னை என் கூட அந்த பெரிய திருட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கேன். திருட்டா? செல்வம், நான் திருடுறதெல்லாம் விட்டு நாளாச்சு. நம்ம கூட இருந்து திருடினவங்க யாரோ இப்போ இங்கே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். உனக்கு அதுவும் பொறுக்கலையா? வள்ளி, மற்றவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியும், உனக்கு என்ன நடக்கணுன்றது எனக்கு தெரியும். நீ நிச்சயம் இந்த திருட்டில் கலந்துக்கணும். திருடுறதுன்றது ஒரு கலை. அந்த கலை உன் நடன கலை மாதிரி. உன்னை விட்டு ஒருபோதும் நீங்கள் அதுன்னு எனக்கு தெரியும். செல்வம், திருடுறது கலையாக இருந்ததெல்லாம் ஒரு காலம். இப்போ அதையெல்லாம் மலையேறி போச்சு. இப்போ திருடுறது வயிற்று பழப்புக்காக தான். அந்த பழப்பு எனக்கு வேண்டாம். அரசாங்கத்துக்கு போக போகிற நாணயங்களை நான் கொள்ளையடிக்க போகிறேன்னு சொன்னால் நீ வரமாட்டேன்னு சொல்கிற. சரி, நான் வேறு ஆட்களை பார்த்துக்கிறேன். கொஞ்சம் இரு. அரசாங்கத்துக்கு போக போகிற நகைகளா? நான் நிச்சயமாக இதில் கலந்துக்கிறேன். என் ஆட்களை என் கூட இருக்கும்போதே என் கண்ணு முன்னாடியே கொண்டிருக்காங்க. என்ன ஏதுன்னு கூட விசாரிக்கல. பசிக்காக திருட போன எங்களை நாயை கொல்ற மாதிரி குத்தி கொண்டிருக்காங்க. இதுக்கு பழி வாங்கணும் தான் இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன். என் உயிரை காப்பாற்றி அவங்க உயிரை பலி கொடுத்துட்டாங்க. கவலைப்படாத வள்ளி, நானும் உன்னை மாதிரி நிறைய இழந்திருக்கேன். இந்த திருட்டு நம்மளோட சுயநலம்தான். இருந்தாலும் இப்போ இது நிச்சயம் நமக்கு தேவைப்படுது. மற்ற ஆட்கள் யார் யார் வராங்க? அவங்கள பார்க்கறதுக்கு தான் இப்போ அடுத்து நான் போய்கிட்டு இருக்கேன். பொழுது சாயறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமாக சந்திக்கிற இடத்துக்கு வந்துரு. இப்படி வள்ளியை சம்மதிக்க வச்ச செல்வம் அங்கிருந்து கிளம்பி அடுத்தடுத்து அவன் பயணத்துக்கு தேவைப்படுற ஆட்களை சம்மதிக்க வச்சு தான் குழுவில் சேர்த்துக்கிறான். அதுக்கப்புறம் வள்ளிக்கிட்ட சொன்ன மாதிரியே வழக்கமாக கூடுற இடத்துல எல்லாரும் ஒன்று கூடுறாங்க. நண்பர்களே, நான் கூப்பிட்டதுக்காக இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி இரவு நம்ம பண்ண போகிற இந்த சம்பவம் நம்ம வாழ்க்கையிலே மறக்க முடியாத சம்பவமாக மாறப்போகுது. இது வரைக்கும் நம்ம 5க்கும் 10க்கும் தான் திருடிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம வாழ்க்கை முழுக்க தேவைப்பட போகிற பணத்தை திருட போகிறோம். அதுக்காக தான் இங்கே நம்ம ஒன்று கூடியிருக்கோம். நான் உங்கள் எல்லாரையும் தனித்தனியாக சந்திக்கும் போது திட்டம் என்னன்றதை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அந்த திட்டப்படி அரச கஜானாக்கு போக வேண்டிய தங்க நாணயங்களை அவங்க கொட்டைக்குள்ளே போய் நம்ம திருட போகிறோம். இந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டோம். இதை விட ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு இதுக்கப்புறம் என்றைக்கும் கிடைக்காது. அதனால் இது நம்ம வாழ்க்கைக்காக, நம்ம வாழ்க்கைக்காக, நம்ம வாழ்க்கைக்காக. அவங்க திட்டப்படி நள்ளிரவு நேரம் ஆனதும் எல்லாரும் காவலர்களுக்கு தெரியாம அங்க இருந்த ஒரு கூடாரத்துக்குள்ள ரொம்பவே ரகசியமா நுழையிறாங்க. இது என்ன இவ்வளோ சுலபமாக இருக்கு?
இந்த தங்க நாணயங்களை கொள்ளையடிக்கிறதா இவ்வளோ நேரம் கஷ்டம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். கலை, பேசாதன்னு சொன்னால் கேட்க மாட்டியா? அமைதியாக இங்கேருந்து நம்ம நகரணும். ஒரு வழியா அவங்க 5 பேரும் தங்கம் இருக்கிற கொட்டகைக்குள்ள யாருக்கும் தெரியாம வந்து சேர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பொட்டியை திறந்து பார்த்து ஆச்சரியத்தில் அப்படியே அசையாம எல்லாரும் நிற்கிறாங்க. ஆஹா, இவ்வளோ தங்கமா? இவ்வளோ தங்கம் இருந்தா நம்ம வாழ்க்கை முழுக்க ரொம்ப சந்தோஷமா ராஜா மாதிரி வாழலாம். ராஜா மாதிரி இல்லைண்ணே, நான் இனிமேட்டு ராஜாவாகவே வாழுவேன். செல்வம், நாம் இங்கேயே இப்படியே ரொம்ப நேரத்துக்கு இருக்க முடியாது. சீக்கிரம் இந்த நகைகள்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வழியை பார்க்கணும். நம்ம நினச்சதை விட இந்த இடத்துல நகைகள் அதிகமாக இருக்குது. அதனால் இங்கேவே நம்ம பங்கை பிரித்து ஆளுக்கு கொஞ்சமாக இங்கேருந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு போயிடலாம். வள்ளி சொல்கிறதும் சரிதான். ஏன்னா இவ்வளோ பெரிய பெட்டியை நம்ம நகர்த்திட்டு போகும்போது யாராவது பார்த்துறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சரி, சீக்கிரம் துணி எடுங்க, நம்ம நகைகளை கட்ட ஆரம்பிக்கலாம். எல்லாரும் இங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க கூட வந்திருந்த கலையரசன் தெரியாம பானைகளை தள்ளிவிட டமார்னு சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்டு வெளியில இருந்த காவலர்கள் சத்தம் கேட்குதுன்னு உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. அடே, உன்னால் மொத்த திட்டமும் பாடாயிடுச்சு. சீக்கிரம் எல்லாரும் இங்கேருந்து உடனே கிளம்புங்க. காவலர்கள் எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் வந்திருப்பாங்க. அவங்கள திசை திருப்ப நான் இங்கே இருக்கேன். நீங்கள் எல்லாரும் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போய் உங்களால் முடிஞ்சால் அதுக்கப்புறம் வந்து என்னை காப்பாற்ற முயற்சி பண்ணுங்கள். இல்லை செல்வம், வேணாம், நீ எந்த கூடயே வந்துரு. இவர்கிட்ட மாற்ற திருடர்களை இவங்க என்ன பண்ணுவாங்க நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். நான் என் கூட்டாளிகளை ஏற்கனவே நிறைய பேரை இழந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் யாரையும் இழக்க விரும்பலை. அதனால் நீ வராமல் நான் நிச்சயமாக இங்கேருந்து போக மாட்டேன். நீ சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் நம்ம இதை பற்றி விவாதம் பண்ண இது நேரம் இல்லை. காவலர்கள் எந்த நேரத்துலையும் வந்துடலாம். நம்மளை பின் தொடர்ந்தாங்க, கண்டிப்பாக நம்ம எல்லாரும் மாட்டிப்போம். ஆமாம் வள்ளி, செல்வம் சொல்கிறது உண்மைதான். நாம் தப்பிச்சாலாவது நாம் செல்வத்தை காப்பாற்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சீக்கிரம் இங்கேருந்து நகரு. அமரண்ணே, எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் பார்த்துக்கிறேன் செல்வம். எல்லாரும் வாங்க போகலாம். கூடாரத்தோட இன்னொரு வழியா மற்றவங்க எல்லாரும் தப்பிச்சு போக செல்வம் வர காவலர்களை திசை திருப்பி தடுத்து நிறுத்துறதுக்காக அங்கேயே நிற்கிறான். எல்லாரும் தப்பிச்சு போனதும் காவலர்கள் அங்கே வந்து செல்வத்தை சுற்றி வளைச்சி கைது பண்ணுறாங்க. என்ன தைரியம் இருந்தா எங்கள் இடத்துக்குள்ளே வந்து திருட முயற்சி பண்ணியிருப்ப. இந்த பொழுது தான் உன்னோட கடைசி பொழுது. நாளைக்கு காலையில் சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி உன் உயிர் உன் உடம்பை விட்டு பிரிஞ்சிருக்கும்டா. தளபதியாரே, இவன் கூட்டாளிங்க இங்கேருந்து தப்பிச்சு போகும்போது நம்மளோட காவலர்கள் சுற்றி வளைச்சு பிடிச்சிட்டாங்க. அவங்க எல்லாரையும் வெளியில் கட்டி போட்டு வச்சுருக்கோம். கூட்டாளிங்க மொத்தத்தையும் ஒரேடியாக கூண்டோடு அழிச்சிடலாம். இவனையும் அங்கேயே இழுத்துட்டு வந்து அவங்க கூடயே கட்டி போடுங்க. காவலர்கள் செல்வத்தையும் தப்பிச்சு போன மற்ற 4 பேரையும் ஒரே இடத்துல கட்டி போட்டு வைக்கிறாங்க. என்ன மன்னிச்சிடுங்க அண்ணே, எல்லா தப்பும் என்னால தான். நான் இந்த பானையை தட்டி விடாமல் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நம்ம தங்கத்தோட தப்பிச்சிருக்கலாம். என்னால் தான் நீங்கள் எல்லாரும் இங்கே மாட்டிக்கிட்டீங்க. விபத்துக்கள் நடக்கிறது சகஜம்தான் கலை. எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாமல் உங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே நான் மாட்ட விட்டது என்னோட தப்பு தான். என்ன, இதெல்லாம் ஊர் மக்களுக்கு தெரிய வரும்போது நம்ம உயிர் மட்டும் இல்லை, நம்ம மானமும் சேர்ந்தே போயிருக்கோம். இதைத்தான் எங்கள் மாமா அன்றைக்கே சொன்னாருன்னு நினைக்கிறேன். இதை புரிஞ்சுக்க இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு அவசியப்பட்டிருக்குன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. ஆனால் இது ரொம்ப காலதாமதம். வள்ளி, நீ ஆரம்பத்திலே வரமாட்டேன்னு சொன்னேன். உன்னை வற்புறுத்தி நான் தான் இதில் சேர்த்தேன். என்னை மன்னிச்சிரு. இப்போ உன் உயிர் போகிறதுக்கு நான் தான் முக்கிய காரணமாக இருப்பேன். செல்வம், அப்படி நினைக்காத. அப்படி நினச்சோன்னா அந்த வழியிலேருந்து காலத்துக்கும் நம்மளால் நம்ம மீள முடியாது. நான் இன்னைக்கு இங்கே உன் கூட இருக்கிறத நினச்சி சந்தோஷம் தான் படுறேன். ஏன்னா இதை விட கொடுமையான வழி நம்ம கூட வந்தவங்களோட உயிர் மட்டும் போய் நாம் உயிர் தப்பிக்கிறது தான். அந்த வகையில் இங்கே என் உயிர் போகுதுன்னா அது எனக்கு சந்தோஷம்தான். என்ன, அதுக்குள்ளே எல்லாரும் சாக தயாராகிட்டீங்களா? பட்டு, நம்ம கூட வந்த மற்ற 3 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ நானும் நீயும் மட்டும்தான் தப்பிச்சிருக்கோம். அவங்கள பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதுக்காக இப்போ நானும் வேணும்னேன்னு போய் மாட்டிக்க போகிறேன். மீதி என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும், அதை செய். நான் உன்னை தான் நம்பி இருக்கேன். செல்வம், நான் உங்களை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்ல, அதை மறந்துட்டியா என்ன? அமரர் விசில் அடித்ததும் அவரோட கிளி ஏதோ ஒரு சாவியை தூக்கிட்டு வந்து அவர் பக்கத்தில் போடுது. அந்த சாவியை வச்சு விலங்கெல்லாம் கையிட்டி அங்கிருந்து எல்லாரும் தப்பிக்கிறாங்க. தளபதியாரே, அந்த திருடர்கள் இங்கேருந்து தப்பிச்சிட்டாங்க. கோழ பசங்க, அவங்க எங்கே போயிடுவானுங்க? இன்னொரு வாட்டி இதே மாதிரி மாட்டாமலே போயிடுவானுங்க. இன்னைக்கு நமக்கு மிக முக்கியமான வேலை அந்த தங்கத்தை பாதுகாத்து நாளைக்கு அரசர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான். அதனால எல்லாரும் அதில் கவனம் செலுத்துங்க. அவனுங்க போனால் போயிட்டு போட்டோம். நண்பர்களே, நீங்கள் எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.
இன்றைக்கி என்னோடய அஜாக்கிரதைனால நம்ம உயிரே போயிருக்கோம். அது மட்டும் இல்லை, எனக்கு என்னவோ நம்ம உயிரை விட நம்ம மானம்தான் முக்கியம்னு எனக்கு அந்த நிலைமையில தான் புரிஞ்சிச்சு. வாழ்கிறதுக்காக என்ன வேணால் செய்யலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த சம்பவம் முழுசாக என் மனசை மாற்றிருச்சு. நம்ம வாழ்ந்து முடிச்சதுக்கப்புறமும் நம்ம வாழ்க்கையை பற்றி 4 பேர் நல்ல விதமாக பேசுகிறது தான் வாழ்க்கைன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. அதனால் எல்லோரும் இங்கேருந்து கலைஞ்சு போயிடுங்க. இனி நம்ம திருட வேண்டாம். இனிமேல் நான் மக்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையாக வாழணும்னு நினைக்கிறேன். சபாஷ்டா மாப்பிள்ள, எனக்கு ஒரு நிமிஷம் உங்கள் அப்பனை பார்த்த மாதிரி இருந்தது. இப்போயாவது நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டியே. ஒவ்வொரு நிலத்தில் வாழ்கிற மக்களுக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வாழ்வியல் இருக்கும். அதை சுற்றின அரசியலும் இருக்கும். ஆனால் நமக்கோ அரசியலை சுற்றி வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் இந்த மண்ணில் வாழ்கிற மக்களுக்கு நீ ஏதாவது பயனுள்ள வாழ்க்கையை வாழணும்னு நினச்சின்னா நீ மாற்ற வேண்டியது உன் தொழிலை இல்லை, உன் சிந்தனையை மட்டும்தான். இப்போ நான் என்ன பண்ணணும்? பாதியில் விட்டதை முழுசாக முடி. இந்த வாட்டி உனக்காக பண்ணாமல் ஊருக்காக பண்ணு. இது எல்லாத்தையும் கேட்டு செல்வம் ரொம்ப நேரம் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அவர் நண்பர்கள்கிட்ட திரும்ப ஒரு திட்டத்தை பற்றி விளக்கமாக சொல்கிறான். இதை எல்லாத்தையும் நாளைக்கு அவங்க பார்க்கும்போது அவங்க கண்ணு முன்னாடி நம்ம செய்ய போகிறோம். இதை பற்றி அவங்களுக்கு தெரிய வரும்போது நாம் இந்த தங்கத்தை எல்லாத்தையும் ஊர் மக்களுக்கு கொடுத்து முடிச்சிருப்போம். இது நம் மக்களுக்காக. இது மக்களுக்காக. இது மக்களுக்காக. 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 மறுநாள் பொழுது விடிஞ்சதும் படைகளோடு யானை மேலே அந்த தங்க நாணயங்கள் நிறைஞ்ச பெட்டியை எடுத்துக்கிட்டு ஊர்வலமாக கோட்டையை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு யானைக்கு முன்னாடி ஏதோ புகை வர யானை மிரண்டு போய் தான் 2 காலையும் மேலே தூக்குது. உள்ள புகையில யார் எந்த திசையில் இருக்காங்கன்னு தெரியாமல் காவலர்கள் பதறிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் செல்வத்தோட நண்பர்களும் செல்வமும் சேர்ந்து பெட்டியை கீழே தள்ளிவிட்டு லாவகமாக அந்த பெட்டியை எடுத்துடுறாங்க. அதே மாதிரி யானை மேலே யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு போலி பெட்டியை அவங்க வச்சிடறாங்க. புகை அடங்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக கலவரம் அடங்குது. திரும்பவும் அந்த படை தலைநகர் நோக்கி நடக்க ஆரம்பிக்குது. வெகு தூர பயணத்துக்கு பிறகு அரண்மனை கோட்டை வாயிலுக்கு வந்து சேருது. அதுக்கப்புறம் வாயு காவலர்கள் வழக்கம் போல பெட்டிக்குள்ள என்ன இருக்குதுன்னு சோதனை பண்றாங்க. என்ன இது, பெட்டி காலியா இருக்கு? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தலைமை பாதுகாப்பு அதிகாரி திணறி போய் நிக்கிறாரு. அதே மாதிரி இந்த பக்கம் செல்வமும் அவர் நண்பர்களும் திருடன தங்க நாணயங்களை ஊர் மக்களுக்கு சமமாக பிரித்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அந்த நிகழ்வுக்கு அப்புறம் செல்வம் தன் நண்பர்களோட சேர்ந்து ஏழை மக்களை சுரண்டி பணத்தை சேர்க்குற அதிகாரிகளுக்கு எதிராக செயல்பட்டு ஏழை மக்களுக்கே திரும்ப அந்த பணம் கிடைக்கிற மாதிரி செய்கிறாங்க. அரசருக்கு சேர போற வரி பணம் தெரிஞ்சும் இதுல கை வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த விஷயத்த நானே பாத்துக்கிறேன். அந்த ஊர் பேர் என்ன சொன்னீங்க? அது வந்து கல்வர் நகரம் அரசே.